ஒரு தாறுமாறான லைனேஜை செட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, கணிக்கவே முடியாத ஒரு சேவலாம் உருவாக்கிறதுக்கு எது சிறந்தது? சேவலா பெட்டையா? ஒரு பேரை செட் பண்ணி ப்ரீட் பண்ணால் அதுக்கான வர கோழி குஞ்சுகள்லாம் பார்த்தோன்னா 6 சேவலோ 8 சேவலோ வந்தாலும் சரி, அதில் அட்லீஸ்ட் 6 சேவலுமே சண்டை போடணும். அப்படின்னா 2 சண்டை போடனாலும் பரவாயில்ல, ஓடக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேரிங் செட்டில் ப்ரீடிங்கில் செட் பண்ணும்போது சேவலை வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, பந்தயம் அடித்து கிளாசிக்கான ஆப்போசிட் சேவல் அப்படியே சுக்குநூறாக்கி போட்ட சேவலெலாம் கொண்டு வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்ன தான் இந்த மாதிரிலாம் செட் பண்ணாலும் சரி, இதுக்கு முழுக்க பெஸ்ட்டாக கருதக்கூடியது பெட்டை தாங்க. என்னென்னா நம்ம குரூப்பில் பார்த்தோன்னா, நம்ம குரூப்பில் தான் புதுசாக பண்ணுறாங்க. ஒரு கண்டென்ட் முடிஞ்சால் சரி, அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது நோயை பற்றி பேசுவாங்க, எப்படிலாம் கொண்டு போகலாம், நிறைய இருக்குது. சேவை சோக்கில் சேவை கலையில் வெத்துக்காலில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் இவன் என்னன்னா, ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசினா அந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு வாரமாக கொண்டு போகிறாங்க. அதனால தான் வந்து நமக்கு என்ன பேசுகிறதுக்கு கூட தெரியாமல் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் கிளியராக உடச்சிட்றேன். சிறந்தது எப்போயுமே பெட்டை தாங்க. நீங்கள் பெட்டையை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வர சேவலாம் அதை அடித்து எடுக்கிறதுக்கே அவங்க வந்து அவ்வளோ யுகிக்கணும், அவ்வளோ தந்திரம் போடணும். அடிக்கவே முடியாத அளவுக்குலாம் பெட்டை இருக்குது. இதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பேன். எப்படிலாம் நீங்கள் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் இதை மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாவது உங்களுக்கு புரியுமான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். அதுதான் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவும் தெளிவாகவும் சொல்ல பார்க்குறேன். நீங்கள் பெட்டையை செலக்ட் பண்ணும்போது இதை தான் சொன்னேன். வாய் சுத்தமாக, சரிங்களா? வாய் சுத்தனா எங்கே போட்டாலும் சரி, போட்டால் பறக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பெட்டையை செலெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் சில டெக்னிக்லாம் இருக்குது. ஒரு சில கோழிங்க என்ன பண்ணுன்னா, அந்த முடியை பிடிச்சா அடிக்காது, தோலை பிடிச்சா மட்டும் தான் அடிக்கும், அந்த வாட்டத்துக்கு வந்து அடிக்காது சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டையெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாதீங்க. எது பிடிச்சாலும் பறக்கிற மாதிரி சரி செட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பெட்டையோட அமைப்பில் நீட்டு போக்காக போடுங்க, சரிங்களா? ரொம்ப மத்துன்னு இருக்கிற பெட்டையை செலெக்ஷன் பண்ணாதீங்க. நீட்டு போக்காக இருக்கிற பெட்டை தான் எப்பவுமே வந்து அந்த கட்டு மஸ்தோடு இருக்கும். நல்லா அதுக்கான வர கோழி குஞ்செலாம் வந்து ரொம்ப உங்கள் பேர் சொல்கிற மாதிரி பறக்கும். ஏன்னா நீங்கள் செட் பண்ணுற சேவல் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்டையை போடணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த கவுளு, சரிங்களா? இந்த கவுளில் பார்த்தோன்னா வச்சுக்கோ, கூர்கவுளை செலெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா கூர்கவுள் அந்த மாதிரி இருக்கிற கவுள் பார்த்தோன்னா பறந்தாவே முள்ளுக்கு தான் பறக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ கூர்கவுள்னாவே நல்லா முள்ளுக்கு பறக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். அந்த கவுளில் கலரை பார்த்தோன்னா வச்சுக்கோ, கொஞ்சம் மஞ்சளும் கருப்பும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருங்க, இல்லை வெள்ளை கலர் எடுங்க, சரிங்களா? இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதுபோல் ஒரு டப்னி பார்க்கும்போது பெட்டை பார்த்தோன்னா நல்லா ரெக்கை தொங்குற மாதிரி இருக்கிற பெட்டையெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா தொங்குற மாதிரி இருக்கிற பெட்டைக்கு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பெட்டையை முற்றிலுமாக தூக்கி போட்டுருங்க. நல்லாவே அது லைனேஜில் இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா உடலில் பார்த்தோன்னா வச்சுக்கோ, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 ஃபீட்டுக்கு மேலே செலெக்ஷன் பண்ணுங்கள். 2 ஃபீட்னாலும் சரி, அந்தமாரி செலெக்ஷன் பண்ணுங்கள். மெயினாக டல்லாக இருக்கிற பெட்டையை எடுக்காதீங்க, சரிங்களா? சீக்கு இல்லாத நல்லா துருன்னு அதுக்குன்னு துருன்னு டோக்லா பெட்டையே எடுத்துடாதீங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, தலைக்கட்டு. இந்த தலைக்கட்டு பார்த்தோன்னா சின்ன தலைக்கட்டை பெரிய தலைக்கட்டை பார்த்தா எப்பவுமே பெரிய தலைக்கட்டாக எடுங்க. ஏன்னா பெரிய தலைக்கட்டாக இருக்கிற கோழி தான் பார்த்தோன்னா 1.5 ஃபீட்டுக்கு மேலே 2 ஃபீட்டு நல்லா இருக்கும். இதுக்கு என்னென்னா பார்த்தோன்னா நல்லா டைட்டாக இருக்குங்க. நீங்கள் டைட்டாக இருக்கிற பெட்டையவே மோஸ்ட்லி செலெக்ஷன் பண்ணுங்கள். அதுதான் நீட்டு போக்கில் இருக்கும், சரிங்களா? உடனே சின்ன தலைக்கட்டெலாம் வேண்டாமான்னு கேட்காதீங்க. சின்ன தலைக்கட்டும் போடலாம். அதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சேவலை செட் பண்ணி எடுக்கலாம், சரிங்களா? அந்தமாரி சின்ன தலைக்கட்டெலாம் நீங்கள் போடும்போதெல்லாம் சேவல் பார்த்தோன்னா நல்லா உரப்பான சேவலை போடணும். உரப்பான சேவல்னால் ஒரு கால் அடித்தாலும் ஆப்போசிட் சேவல் வந்து முறைச்சிக்கிற மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த காலில் பார்த்தோன்னா வச்சுக்க, நிறைய கால் இருக்குது. இப்போ ஓப்பனாக சொல்ல போகிறேன், இப்போ ரொம்ப டார்க் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறேங்க. மீது எல்லா காலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சைக்கால், மச்சக்கால், வெள்ளைக்கால். இந்த வெள்ளையிலையும் பார்த்தோன்னா கொஞ்சம் கருப்பு ஷடமே இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறமா பார்த்தா பழுப்பு கலந்து இருக்கும். அதான் அந்த வெள்ளையும் கருப்பும் வந்து அதுக்கு லைட்டாக பழுப்பு கலந்து இருக்கும். அந்தமாரி கலர்லாம் கிடச்சா கண்டிப்பாக அது ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் வச்சு எடுத்தால் செம்மையாக இருக்கும். இந்த ரேர் பீஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த குட்டைக்காலில் பார்த்தோன்னா உருட்டுக்கால் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோன்னா வச்சுக்கோ, ஒரு மாதிரி சொரிக்கால் மாதிரி பட்டி இருக்கும். அந்த மாதிரி பட்டியில் முள் வர பொட்டியாக தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி எங்கள் குருநாதர் வச்சுருந்தாரு. இப்போ அதுக்கு வர கோழி குஞ்சுங்க எல்லாமே வந்து நெருப்பாக இருக்கும். அப்புறமா இதில் பார்த்தோன்னா இந்த ரேர் பீஸில் இந்த அந்த பெரம்பு காலம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்ககிட்டலாம் நீங்கள் அந்த பெரம்பு காலம் போய் கேட்டாச்சுக்கோ, சேவலை கூட எவ்வளோ காசு கொடுத்துனா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொட்டையை பார்த்தா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த பெரம்பு காலில் நல்லா பட்டி உடச்சிட்டு வரும்.
அதெல்லாம் பார்த்து அடித்தா அதில் வர கோழி குஞ்சுங்க சேவலுங்க ஆப்போசிட்டில் பட்டா ஆகிட்டு டப்புனி பார்க்கும்போது அடித்தா டப்பு டப்பு டப்புன்னு இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சேவல் கத்தும். அந்த மாதிரி வேலை செய்யும் நம்ம பெரம்புக்காலில் எடுக்கிற ப்ரீட்லாம். அப்புறம் பெட்டையை பார்த்தோன்னா நல்லா ரங்கில் அடர் ரங்காக போடுங்க. அடர்னா டார்க்காக கொஞ்சம் நல்லா திக்கான ரங்காக போடுங்க. மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய லைனில் செட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த கவுலில் பார்த்தோன்னா கட்டை கவுலாக இருக்கும். அந்த கவுல் வந்து எப்போயுமே அந்த கட்டை கவுலாக இருக்கிற கோழிலாம் பார்த்தோன்னா 2.5 ஃபீட்டு 2.25 ஃபீட்டில் இருக்கும். அந்த மாதிரி கோழிங்க என்ன பண்ணா வச்சுக்கோ, அப்படியே நிற்குங்க களத்தில். ஐ மீன் டப்பினில் பார்க்கும்போது நிற்கும். அதுக்கு ஏதாவது ஒரு அது வாட்டத்துக்கு வந்தால் தான் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஷாட்டுக்கே ஆப்போசிட்டு முடிச்சுக்குங்க. ஸோ அந்த மாதிரி பெட்டையை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணலாம். ஏன்னா அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க மட்டுமே அதுக்காக ஆப்போசிட்டில் சேவலை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றி ஒரு லைனையே வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி செட் பண்ணி எடுக்கிறவங்க தான் வந்து அதனுடைய பக்குவம் தெரியுங்க. இதில் நிறைய இருக்குங்க, சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரீடிங்க்கும் ஒவ்வொரு டைப்பில் நீங்கள் செட் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பேசலாம், அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், அந்த கட்டக்கவுளுக்கு அதுக்கு எந்த மாதிரி நம்ம சேவலை போடலான்னா நல்லா ஷார்ப்பாக வாய் சுத்தமாக இருக்கிற சேவலை போடணும். ஸ்பீடுங்க, சேவல்னு சொன்னாவே ஸ்பீடு. ஒரு பறவைகளுக்கு 2-3 பறவை பறக்கணும். ஏன்னா பெட்டை ரொம்ப ஸ்லோவு. அதுபோல் வந்து நல்லா இந்த ஷூட் பறக்கிற சேவலாக போடணும். அந்த மாதிரி லைனில் வந்து சேவலாம் போட்டால் சூப்பர் காம்பினேஷன் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இந்த வால் ஜாயின் சைடில் கட்டான்னு சொல்லுவோம். அதையும் நம்ம கட்டை தான் சொல்லுவோம். அந்த கட்டா வந்து எந்த அளவுக்கு பாடிக்கும் வாலுக்கும் உள்ள நெருக்கம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து அவ்வளோ ஒர்த்துங்க. சரிங்களா? இந்த அமைப்பு நீங்கள் சேவலில் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு பெட்டையும் பார்க்கணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா சேவலுடைய கண் அமைப்பு. கண்ணில் பார்த்தோன்னா எல்லாருமே வச்சுக்கிறது பார்த்தோன்னா இப்போ நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கிறது பார்த்தோன்னா இந்த வெள்ளிக்கண், மச்சக்கண், மைக்கண், அப்புறமா இந்த பூராங்கண்ணு கொஞ்சம் ரேராக நல்ல லைனேஜில் வச்சுருப்பீங்க. இந்த 4 கண் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த 4 கண்ணில் உங்களுக்கு ஒரு சில பார்த்தோன்னா எனக்கு வெள்ளிக்கண் பயங்கரமாக பிடிக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுங்க, மச்சக்கண். நான் எனக்கு மச்சக்கண்ணில் பார்த்தோன்னா எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் அந்த சாரக்கண்ணை அடித்த மாதிரி வந்துச்சுன்னா அந்தமாரி கண்ணு தான் எனக்கு எங்கே இருந்தாலும் பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தமாதிரி பொருளை என்ன பண்ணோம், அந்த மாதிரி பெட்டைங்கள்லாம் நீங்கள் எடுக்கிற பார்த்தா வச்சுக்கோ, அதுக்கு வர சேவலுங்களாம் வந்து அழட்டிக்காது. எவ்வளோ அடி வாங்கினாலும் அழட்டிக்காது. நல்லா ஈராசு பறக்கும், ஒரே களத்தில் மூராசும் பறக்கும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற லைனேஜில் அந்த பெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ அமைப்பு சொன்னேன். இவ்வளோ அமைப்பு சொல்லியும் அதையும் தாண்டி ஒரு லைனேஜ்னு யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்க. இவ்வளோ அமைப்பு இருந்தாவே அது நல்ல ஒரு லைனேஜ்லேருந்து வந்த பொருள் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டாவே போதுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்டையும் சரி, நீங்கள் எப்பவுமே களத்துக்கு போன ஒரு சேவலை தான் செட் பண்ண போகிறீங்க. பெட்டையை நீங்கள் மற்றவங்கிட்ட வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து எடுங்க. பார்த்து எடுத்துகிட்டு செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ரிசல்ட் வரலாம். நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம் வந்து என்னை கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதனுடைய பட்டாக்கெல்லாம் பாருங்களா, அப்படின்னு நெருப்பாக இருக்குங்க. சரிங்களா? வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.